துணைவேந்தர் நியமனம் தொடர்பான அறிவிப்பை எதிர்த்து தனி தீர்மானம் கொண்டுவர உள்ளதாக தற்போதைய தகவல் கிடைத்திருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த துணைவேந்தர் நியமனம் தொடர்பான அறிவிப்பை எதிர்த்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானம் கொண்டுவர உள்ளார் என்ற ஒரு தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன? பவித்ரா, இன்றைய சட்டப்பேரவையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிறார். குறிப்பாக பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக பல்கலைக்கழக நிதி நல்கை குழு வெளியிட்டிருந்த வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என்பது தொடர்பான ஒரு தனி தீர்மானம் முதலமைச்சர் மு.க. மூலமாக தற்போது கொண்டு வரப்பட இருக்கிறது இன்றைய சட்டப்பேரவையில. குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு கடிதத்தை உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு எழுதியிருந்தார். குறிப்பாக அந்த வரைவு கொள்கையில் என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது, இளங்கலை முதுகலை பட்டப்படிப்புகள்ல கற்கை முறைகளுக்கான குறைந்தபட்ச வரைவு நெறிமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றன. பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள்ல ஆசிரியர்கள் அதே போன்று கல்வி பணியாளருடைய நிலைமைகள் ஆகியவற்றில் தேசிய கல்விக் கொள்கை 2020 உருவாக்கப்படுகிறது. எனவே இது மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்திருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்கள் நியமனத்தில் மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்பதையும் முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் ஏற்கனவே குறிப்பிட்ட நிலையில இதனை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்பது தொடர்பாக இந்த தனி தீர்மானம் இந்திய சட்டத்தில் கொண்டு வரப்பட இருக்கின்றது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி சிவா.